Hi everyone, welcome to Daily Current Affairs section. நாம இப்போ January 1st and 2nd கான current affairs தான் பார்க்க போறோம். First question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். DRDO is celebrated 64th Foundation Day on. ஓகேவா? So DRDO அப்படின்றதுக்கான full form என்னது? Defense Research Development Organization. ஓகேவா? So DRDO உடைய full form என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Defense Research Development ஆர்கனைசேஷன் அப்படின்றது தான் அதோடைய ஃபுல் ஃபார்ம். இது எந்த இயர்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1958ல வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ 1958 Jan 1st தான் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இப்போ இதோடைய டைரக்டர் ஜெனரல், அதாவது சீஃப் பர்சனா யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜி சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சன் தான் வந்து டிஆர்டிஓ உடைய சேர்மனா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ January 1st 1958ல தான் வந்து இந்த டிஆர்டிஓ அப்படின்றத வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் 2022ல வந்து டிஆர்டிஓ உடைய 64th ஃபவுண்டேஷன் டேவை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டிஆர்டிஓ உடைய முக்கியமான வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயினா டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து இந்தியாவை வந்து செல்ஃப் ரிலையண்டா வந்து மேக் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து ஹை டெக்னாலஜி அண்ட் இனோவேஷன்ஸ் இருக்கிற வெஹிக்கிள்ஸை சப்ளை பண்றதா இருக்கட்டும், ஆர்மமெண்ட்ஸா இருக்கட்டும். ஓகேவா? ஸோ மிசைல்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜில நம்மளே வந்து நம்மளுடைய இன்டிஜீனியஸ் மிசைல்ஸ் எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டாரை வந்து செல்ஃப் ரிலையன்ட் ஆக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா Jan 1st 1958ல வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த இயர் டிஆர்டிஓ உடைய 64th ஃபவுண்டேஷன் டேவை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டிஆர்டிஓ உடைய சேர்பர்சனா யார் இருக்கா அப்படின்னா ஜி சதீஷ் ரெட்டி அப்படின்ற பர்சன். அண்ட் இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில இதோடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ January 1st வந்து இன்னொரு டேவும் செலிப்ரேட் பண்றோம். என்ன டே அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 1st வந்து குளோபல் ஃபேமிலி டே அப்படின்றத வந்து செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? ஸோ என்ன டே? குளோபல் ஃபேமிலி டே. அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து வேர்ல்ட் பீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மெயினா வந்து யூஎஸ்ல வந்து இதை வேர்ல்ட் பீஸ் டேவாவும் வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நியூ இயர் Jan 1st வந்து நியூ இயரா? ஓகேவா? ஸோ இயர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பாசிட்டிவ் மெசேஜோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் குளோபல் ஃபேமிலி டே அப்படின்றத Jan 1st வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன அப்படின்னா வேர்ல்டு வந்து ஒரு எல்லாமே, ஸோ ஒரு வேர்ல்ட் ஃபுல்லா இருக்குல்ல, ஓகேவா, அது எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான மெசேஜை தான் வந்து இந்த குளோபல் ஃபேமிலி டேல வந்து சொல்றாங்க. நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், ரீஜியன்ஸ், லாங்குவேஜஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ இதை எல்லாம் தாண்டியுமே வேர்ல்டு வந்து ஒரு ஃபேமிலியா ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த டேக்கான தீம். அதாவது என்ன அப்படின்னா இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ், டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய வார்ஸ் அண்ட் நிறைய பிரச்சனைகள்லாம் வருது இல்லையா? ஓகேவா? ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு டேவாவது எந்த ஒரு வாரும் இல்லாம ஒரு பீஸ்ஃபுல்லா வந்து எல்லாரும் இருக்கணும் அப்படின்ற அந்த மெசேஜ்க்காக தான் January 1st, அதாவது நியூ இயரை வந்து நம்ம என்ன டேவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா குளோபல் ஃபேமிலி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து எப்போ செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2000ல தான் வந்து இதை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இது சக்சஸ் ஆனதுனால எவ்ரி இயர் வந்து Jan 1st வந்து குளோபல் ஃபேமிலி டேவா செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளுடைய யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், what is the GST revenue collected in December 2021? ஓகேவா? ஸோ இந்த டிசம்பர் 2021 முடிஞ்சது இல்லையா, அந்த மந்த்ல நம்மளுடைய ஜிஎஸ்டி ரெவென்யூ கலெக்ஷன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.29 trillion, அதாவது 1,29,780 lakh crore வரைக்கும் வந்து இந்த டிசம்பர் மந்த்ல வந்து கலெக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ கம்பேர் டு தி நவம்பர் மந்த்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கம்மி தான். ஸோ நவம்பர் மந்த்ல வந்து எவ்வளோ கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.31 trillion வந்து கலெக்ட் ஆச்சு. ஓகேவா? அண்ட் அக்டோபர் மந்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1.30 trillion வந்து கலெக்ட் ஆச்சு. ஸோ கம்பேர் டு தி நவம்பர் மந்த் இந்த இயர், அதாவது டிசம்பர்ல வந்து டிசம்பர் மந்த்ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றது வந்து கம்மியா இருக்கு. பட் கம்பேர் டு தி டிசம்பர்
2020 ஓகேவா ஸோ டிசம்பர் 2020 கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ பெர்சன்டேஜ் இது இன்க்ரீஸ் ஆயிருக்கான் 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேவா ஸோ 2020 டிசம்பர்ல வந்து எவ்வளோ ஜிஎஸ்டி கலெக்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.15 ட்ரில்லியன் தான் வந்து கலெக்ட் ஆச்சு ஓகேவா ஸோ 2020ல 1.15 ட்ரில்லியன் கலெக்ட் ஆயிருக்கு பட் டிசம்பர் 2021ல எவ்வளோ கலெக்ட் ஆயிருக்கு 1.29 ட்ரில்லியன் வந்து கலெக்ட் ஆயிருக்கு ஸோ லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வந்து டிசம்பர் மந்த் 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் கம்பேர் டு தி ப்ரீவியஸ் மந்த்தை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நவம்பர் மந்த்தை விட டிசம்பர் மந்த்க்கான ஜிஎஸ்டி கலெக்ஷன்ஸ் அப்படின்றது வந்து கம்மியாயிருக்கு அண்ட் ஓவராலா நம்ம குவார்டர் வைஸ் பார்ப்போமா ஓகேவா ஸோ இந்த ஃபினான்ஷியல் இயர்ல தேர்ட் குவார்டர் வந்து இந்த டிசம்பரோட எண்ட் ஆயிடுச்சு ஓகேவா ஸோ இந்த தேர்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓகேவா ஸோ இந்த தேர்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் ஜிஎஸ்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அக்டோபர்ல 1.30 ட்ரில்லியன் நவம்பர்ல 1.31 ஸோ டிசம்பர்ல 1.29 ஸோ ஆவரேஜா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த தேர்ட் குவார்டர்ல வந்து 1.30 ட்ரில்லியன் அளவுக்கான ஜிஎஸ்டி வந்து கலெக்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ கம்பேர் டு தி ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இது இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட் குவார்டர்ல வந்து எவ்வளோ வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1.10 ட்ரில்லியன் தான் வந்து கலெக்ட் ஆச்சு ஓகேவா அதே இது நம்ம செகண்ட் குவார்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 1.15 ட்ரில்லியன் தான் கலெக்ட் ஆச்சு ஓகே ஸோ ஆவரேஜ் நம்ம ஒவ்வொரு குவார்டருடைய ஃபினான்ஷியல் இயரை வந்து ஒவ்வொரு குவார்டரா ஸ்பிளிட் பண்ணுவோம் இல்லையா 3 months வைஸா ஓகேவா ஸோ அதுல ஃபர்ஸ்ட் குவார்டர்ல 1.10 செகண்ட் குவார்டர்ல 1.15 அண்ட் தேர்ட் குவார்டர்ல வந்து 1.30 அளவுக்கான ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து கலெக்ட் ஆயிருக்கு ஓகேவா ஸோ ரீசெண்டா 46th ஜிஎஸ்டி மீட்டிங்கை வந்து கண்டக்ட் பண்ணாங்க ஓகேவா ஸோ 46th ஜிஎஸ்டி மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னா நியூ டெல்லியில தான் நடந்தது இதுக்கு சேர்பர்சனா யார் இருப்பா அப்படின்னா நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் தான் வந்து இருந்தாங்க ஓகே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே வந்து டெக்ஸ்டைல்ஸ் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அதோடைய ஜிஎஸ்டியை வந்து 5%ல இருந்து 12%க்கு இன்க்ரீஸ் பண்றதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஓகேவா ஸோ 5%ல இருந்து 12%க்கு மேன்மேட் ஃபைபர்ஸ் ஃபேப்ரிக்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஜிஎஸ்டி எவ்வளவா இன்க்ரீஸ் பண்றதா சொன்னாங்க 12% இன்க்ரீஸ் பண்றதா சொன்னாங்க அது எப்போல இருந்து அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னா Jan 1st 2022ல இருந்து டெக்ஸ்டைல் செக்டர் ஜிஎஸ்டி வந்து 12% இருக்கும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க பட் அதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனால நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இந்த 46th ஜிஎஸ்டி மீட்டிங்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த டெக்ஸ்டைல்கான ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்றதை வந்து ஹோல்ல வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ இப்போ ஹோல்ல வச்சிருக்காங்க இந்த சென்ஸ் என்ன அப்படின்னா அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணல ஸோ இப்போ இருக்கிற இந்த குவார்டர் இருக்கும் ஓகேவா ஸோ இந்த Jan 1st இருந்து இன்க்ரீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு ஸோ டெக்ஸ்டைல்கான ஜிஎஸ்டி அப்படின்றத வந்து இப்போதைக்கு 5%லயே வந்து அவங்க ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஓகேவா ஸோ டெக்ஸ்டைல்கான ஜிஎஸ்டி எவ்வளோ பெர்சன்டேஜ் 5% அப்படின்றத அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணல ஸோ இப்போதைக்கு அதை ஸ்டாண்ட்ல தான் வந்து வச்சிருக்காங்க அண்ட் இது மட்டும் இல்லாம 31st of December இருக்கு இல்லையா ஸோ அதுல வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி என்ன சில அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த அதாவது 2021 இந்த இயர் இருக்கு இல்லையா ஸோ இந்த இயர்ல யூபிஐ டிரான்சாக்ஷன் மூலியமா வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70 lakh crore வரைக்குமான அமௌண்ட்டை வந்து டிரான்சாக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ யூபிஐ அப்படின்றது என்ன யூனிஃபைட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸா ஓகேவா ஸோ அதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அதாவது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ல இந்த 2021ல மட்டும் எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்து நம்ம பண்ணியிருக்கோமா 70 lakh crore அமௌண்ட் அளவுக்கான டிரான்சாக்ஷன் அப்படின்றத வந்து நம்ம பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படின்றது வந்து இந்தியாவில் இருக்கு ஓகேவா ஸோ ஃபார்மர்ஸுடைய பெனிஃபிட்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இது ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ரீசெண்டாக அலோகேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 251 ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுக்கு டோட்டலா 14 crores வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகமா பண்ணது மூலியமா நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து
ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ இது மூலியமா நம்மளுடைய எக்கனாமிக் growth வந்து 8%க்கு மேல இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியும் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து சொல்லியிருக்காங்க ஓகேவா அண்ட் ஃபார்மர்ஸ் ரிலேட்டடா வந்து நிறைய ஸ்கீம்ஸ்க்கான அமௌண்ட்ஸை வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க இன்னொன்னு என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதான மந்திரி கிஷான் ஸ்கீம் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ இந்த பிரதான மந்திரி கிஷான் ஸ்கீம் அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெர் இயருக்கு ஓகேவா ஸோ என்னது பெர் இயருக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபார்மர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாங்க அப்படின்னா 6,000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஸோ 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல வந்து இந்த 6,000 ருபீஸ் அப்படின்றத கொடுப்பாங்க எவ்ரி 4 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து 2,000 ருபீஸ் அப்படின்ற விதத்துல பெர் இயருக்கு 6,000 ருபீஸ் அமௌண்ட் வந்து எந்த ஸ்கீமுக்கு கீழே கொடுப்பாங்க அப்படின்னா பிரதான மந்திரி கிசான் ஸ்கீமுக்கு கீழே வந்து கொடுப்பாங்க இது மூலியமா வந்து 10 crore ஃபார்மர்ஸ்க்கான ஃபேமிலி வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க அண்ட் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கான ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் தான் ஓகேவா ஸோ அவங்களுக்கு ஏதாவது பேசிக்கான திங்ஸ் ஃபார்மிங்கான திங்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற அந்த தாட்ல தான் வந்து இதை ப்ரொடியூஸ் இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அண்ட் இந்த பிஎம் கிஷான் ஸ்கீமுக்கு கீழே டோட்டலா வந்து இப்போ எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 20,900 crores வந்து இந்த லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ அதுக்கு கொடுக்கறதுக்காக அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ பிஎம் கிஷான் ஸ்கீமுக்கு கீழே எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20,900 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது மூலியமா 10 crore ஃபார்மர் ஃபேமிலி வந்து பெனிஃபிட் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அண்ட் யூபிஐ மூலியமா வந்து இந்த இயர்ல எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 70 lakh crore வந்து டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் தி பிரசன்ட் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஓகேவா ஸோ ரீசெண்டா ஸ்மால் சேவிங் சர்டிபிகேட் இருக்கா இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் எதுக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு கீழே தான் வந்து வரும் ஓகேவா ஸோ இந்த குவார்டர்லையும் அதாவது 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸ் வந்து இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க பட் இந்த தடவையுமே வந்து இந்த 4th குவார்ட்டருக்கான ஸ்மால் சேவிங்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் ஆகல ஸோ 3rd குவார்ட்டர்ல என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்து இந்த 4th குவார்ட்டர்லையும் ஃபாலோ பண்ண போறதா சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு கீழே என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் ஒன்று பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒன்று ஓகேவா சுகன்யா சம்ரிதி யோஜனா சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் ஓகேவா ஸோ சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் இந்த மாதிரி இருக்கிற ஸ்கீம்ஸ் எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு கீழே தான் வரும் ஓகேவா ஸோ நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்டுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அன்சேஞ்சட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா ஸோ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 6.8% அப்படின்றது ஓகே அண்ட் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7.1% அண்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனாக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.6% சீனியர் சிட்டிசன் ஸ்கீம்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7.4% அப்படின்றது ஓகேவா ஸோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீமுக்கு கீழே தான் வரும் எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அதாவது ஒவ்வொரு குவார்டர் இருக்கு இல்லையா ஓகேவா ஸோ எவ்ரி 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து இந்த ஸ்மால் சேவிங் ஸ்கீம்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரிவைஸ் பண்ணுவாங்க ஸோ 4th குவார்ட்டருக்கு ரிமைனிங் அதாவது 3rd குவார்ட்டர்ல என்ன ரேட்ஸ் இருந்ததோ அதை அப்படியே அன்சேஞ்ச் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அண்ட் இந்த நேஷனல் சேவிங் சர்டிபிகேட் இருக்கு இல்லையா ஸோ இதுல வந்து மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸ் அந்த இதுல தான் வந்து அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் அப் டு 1.5 lakh வரைக்கும் இதுக்கு மேக்ஸிமம் லிமிட் அப்படின்றது கிடையாது பட் அப் டு 1.5 lakh வரைக்கும் இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து டாக்ஸ் ஃப்ரீயா இருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கு வந்து இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது எவ்வளோ வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ஃப்ரீ நேஷனல் சேவிங் சர்டிஃபிகேட்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 1.5 lakh வரைக்கும் வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயா வந்து நம்ம இன்வெஸ்ட் வந்து பண்ணிக்கலாம் ஓகேவா அண்ட் சுகன்யா சம்ரிதி யோஜனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது எஸ்பெஷலி ஃபார் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கேர்ள் சைல்ட்ஸ் இருக்காங்க இல்லையா ஓகேவா ஸோ அவங்களுக்காக 10 வயசுக்குள்ள இருக்கிற பர்சன்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்ஸ்க்கு வந்து எலிஜிபிள் தான் ஓகேவா ஸோ எவ்வளோ அமௌண்ட் வேணா பே பண்ணலாம் பட் மினிமம் அமௌண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 250 அதாவது ஒரு இயருக்கு ஒரு ஆனுவல் இயர் இருக்கு இல்லையா ஸோ ஒரு இயர்ல வந்து மினிமமா நீங்க 250 பே பண்ணிருக்கணும் அண்ட் மேக்சிமமா வந்து 1.5 lakh வரைக்கும் வந்து ஒரு இயருக்கு நீங்க இந்த ஸ்கீமுக்கு கீழே வந்து
பே பண்ணலாம் அப்படிங்கிறது. சேம் இதே தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லயும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமமா 1.5 lakh வரைக்கும் வந்து அந்த ஸ்கீம்லயும் வந்து பே பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த 4 ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த சுகன்யா சம்ரிதி யோஜனா அப்படின்றது எஸ்பெஷலா யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேர்ள் சைல்டுக்காக. அண்ட் நேஷனல் சேவிங் சர்டிபிகேட்ல வந்து டாக்ஸ் ஃப்ரீயா எவ்வளோ வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப் டு 1.5 lakh வரைக்கும் வந்து இதுல இன்கம் டாக்ஸ் ஃப்ரீயா வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். According to RBI directive, the bank customer would be required to pay dash per transaction with effective from Jan 1st, 2022 for transaction beyond the free permissible limit. ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏடிஎம்ல எத்தனை ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ ஒரே பேங்க், அதாவது உங்களுடைய பேங்க் வந்து நீங்க ஆக்சிஸ் பேங்க் கஸ்டமரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதே ஆக்சிஸ் பேங்க் ஏடிஎம்ல அப் டு 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும். ஓகேவா? ஸோ சேம் பேங்க் ஏடிஎம்ல எவ்வளோ ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல், அதாவது நம்ம இப்போ கேஷ் எடுக்கிற டிரான்சாக்ஷனும் அதுல இன்க்ளூட் ஆகும். நீங்க இல்ல பேலன்ஸ் செக் பண்றீங்க, இல்ல மினி ஸ்டேட்மெண்ட் செக் பண்றீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து இந்த டிரான்சாக்ஷனுமே வந்து இதுல இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? ஸோ சேம் பேங்க் ஏடிஎம்ல அப் டு 5 டிரான்சாக்ஷன் வரைக்கும் நமக்கு ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதர் பேங்க் ஏடிஎம், ஓகே, இப்போ நான் உங்களுடைய பேங்க், நீங்க வந்து ஆக்சிஸ் பேங்க் உடைய கஸ்டமர், பட் நீங்க வந்து ஹெச்டிஎஃப்சிலயோ இல்ல ஐசிஐசிஐலயோ இல்ல எஸ்பிஐலயோ கனரா பேங்க்ல இந்த மாதிரி வேற பேங்க்ஸ் ஏடிஎம்ல எடுத்தீங்க அப்படின்னா ஓகேவா? ஸோ அதர் பேங்க் ஏடிஎம்ல, இந்த அதர் பேங்க் ஏடிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்க மெட்ரோ சென்டர்ஸ்ல, ஓகேவா? ஸோ மெட்ரோ சிட்டிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ மெட்ரோ சென்டர்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 ஃப்ரீ டிரான்சாக்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதர் தென் மெட்ரோ, ஓகே, அதர் தென் மெட்ரோ சென்டர்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு இந்த அதர் பேங்க் ஏடிஎம்ல எவ்வளவு ஃப்ரீ டிரான்சாக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 5 டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயா எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அதர் பேங்க் ஏடிஎம்ல மெட்ரோ சென்டர்ஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு 3 டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஃப்ரீ, அண்ட் அதர் பிளேசஸ்ல அதர் தென் மெட்ரோ சிட்டிஸ்ல இருக்கிற பர்சன்ஸுக்கு வந்து 5 டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் ஃப்ரீ. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீ டிரான்சாக்ஷனுக்கு மேல போச்சு அப்படின்னா பெர் டிரான்சாக்ஷனுக்கு இதுக்கப்புறமா எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுமா, நம்ம 21 rupees வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து 20 rupees இருந்தது. இந்த Jan 1st 2022ல இருந்து ஃப்ரீ டிரான்சாக்ஷனுக்கு மேல நம்ம பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதா இருக்கும், 21 rupees அப்படின்றது வந்து பே பண்ண வேண்டியதா இருக்கும். நெக்ஸ்ட், which of the following set to launch India's first ever ETF? ஸோ இடிஎஃப் அப்படின்றது என்ன? எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது தான். ஓகேவா? ஸோ நம்மளுடைய சிபிஐ இருக்காங்க இல்லையா, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ரீசெண்டா வந்து இந்த சில்வருக்கான எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றத வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்றது ஒண்ணுமே இல்லை, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்குறோம் இல்லையா? ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் மற்ற கமாடிட்டி ஸ்டாக்ஸ், ஸோ அது மாதிரி பர்ச்சேஸ் பண்றது சேல் பண்றது தான் என்ன அப்படின்னா இந்த இடிஎஃப் அப்படின்றது. ஓகேவா? ஸோ சில்வர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்கான பெர்மிஷன் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வந்து ரீசெண்டா செபி வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் டைமா எந்த கம்பெனி வந்து இந்த சில்வர் ட்ரேடட் ஃபண்டை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி 8 கம்பெனிஸ் வந்து சிபிக்காக இந்த சில்வர் ட்ரேடட் ஃபண்ட்கான பெர்மிஷனுக்காக வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியா இருக்கலாம், நிப்பானா இருக்கலாம், எஸ்பிஐ. ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் அதுல ஃபர்ஸ்ட் யாருக்கு வந்து சிபி பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 4th இருந்து Jan 19th வரைக்கும் நியூ ஃபண்ட் ஆஃபரை வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம். ஓகேவா? ஸோ இப்போ ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து இந்த சில்வர் ட்ரேடட் ஃபண்டை வந்து மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாங்கல்ல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் கிட்ட இருந்து இவங்க கேபிட்டல் ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர், சிமிலர் டு ஐபிஓ. இந்த
நியூ ஃபண்ட் ஆஃபர் வந்து எது மாதிரி ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் மாதிரி தான் ஆக்ட் பண்ணும். ஸோ யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைமா வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுக்காக அவங்க பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டை வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது அப்படின்னா நியூ ஃபண்ட் ஆஃபர். ஸோ இந்த சில்வர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்ட்காக ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க Jan 4th இருந்து 19th வரைக்கும் வந்து இந்த நியூ ஃபண்ட் ஆஃபர் அப்படின்றதையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இந்தியால ஃபர்ஸ்ட் சில்வர் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடர் ஃபண்டை யார் கொண்டு வந்திருக்கா அப்படின்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் ஒன், which of the following has delivered the first of a series of battery powered boats to Kochi Metro Rail Limited? ஓகேவா? ஸோ எந்த ஆர்கனைசேஷன் வந்து கொச்சி மெட்ரோ ரயிலுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் சீரீஸ் ஆஃப் அ பேட்டரி பவர் போட்ஸ்? ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும் கேரளால வந்து இந்த மாதிரியான போட் சர்வீசஸ் அப்படின்றது வந்து அதிகமாயிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கு எந்த ஆர்கனைசேஷன் வந்து இந்த பேட்டரி பவர்டு போட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கொச்சின் ஷிப்யார்டு இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலா எத்தனை போட்ஸ் வந்து இவங்க ரெடி பண்ண மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க அப்படின்னா 23 போட்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதுல 5 போட்டை, ஓகேவா? சோ 5 போட்டை யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சி மெட்ரோ ரயில் லிமிடெடுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுல வந்து அட் அ டைம்ல எவ்வளவு பேர் டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 100 passengers வந்து இதுல டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ நார்மலா ஃபாசில் ஃபியூயலை யூஸ் பண்ணி நம்ம போட்டை ரன் பண்றதுக்கும் எலக்ட்ரிக்கல்ல போட்டை ரன் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ஏன்னா கார்பன் டு எமிஷன் அப்படின்றது கம்மியாகும் இல்லையா. சோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து இதை மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ கொச்சி மெட்ரோ ரயிலுக்கு யார் இந்த 5 பேட்டரி பவர் போட்டை கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சின் ஷிப்யார்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா அவங்க 23 மேனுஃபேக்சர் பண்ண போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஸா 5 போட்டை வந்து கொச்சி மெட்ரோ ரயிலுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம கொச்சி சிட்டியை வந்து சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் இண்டெக்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் சிட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஓகேவா? ஸோ இந்தியால இருக்கிற சிட்டிஸ்ல சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட் லிஸ்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல எந்த சிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கொச்சி தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும் இருக்கு. ஓகேவா? சோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டுக்கு வந்து ஒரு நேம் இருக்கு. ஓகேவா? சோ இந்த பேட்டரி பவர் போட் இருக்கு இல்லையா. ஓகேவா? சோ இந்த பேட்டரி பவர் போட்டுடைய நேம் என்ன அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், SEBI has restructured advisory committee on market data which is headed by, ஓகேவா? சோ இந்த advisory committee on market data இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து ஹெட்டா ஒரு பர்சன் வந்து இருந்தாங்க. ஓகேவா? சோ அந்த யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதாபி பூரிபக் அப்படின்ற பர்சன் வந்து இருந்தாங்க. ஓகேவா? சோ இப்ப அவங்களுடைய பிளேஸ்ல, ஓகேவா, சோ அவங்க தான் இருந்தாங்க. சோ அந்த கமிட்டியை வந்து இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த கமிட்டியோடைய ஹெட்டையே வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ யார வந்து இப்போ ரீசெண்டா செபியோடைய இந்த மார்க்கெட் டேட்டா கமிட்டிக்கு ஹெட் பர்சனா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா MS சாஹூ அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி இந்த பொசிஷன்ல யார் இருந்தா அப்படின்னா மதாபி பூரிபக் அப்படின்ற பர்சன் இருந்தாங்க. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் சிபி. ஓகேவா? சோ எக்ஸ் ஹோல் டைம் மெம்பர் ஆஃப் சிபி தான் யாரு அப்படின்னா மதாபி பூரிபக் அப்படின்ற பர்சன். ஓகேவா? சோ இவங்க தான் இந்த கமிட்டிக்கு ஹெட்டா இருந்தாங்க. சோ ரீசெண்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணதுல மார்க்கெட் டேட்டா அட்வைசரி கமிட்டியோட ஹெட்டா MS சாஹூ அப்படின்ற பர்சன் இருக்காங்க. இவர் இப்போ என்னவா இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஃபசர் அட் நேஷனல் லா யூனிவர்சிட்டி, டெல்லியில இருக்கிற நேஷனல் லா யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி போர்டு இருக்கு இல்லையா. ஓகேவா? சோ இன்சால்வன்சி பேங்க்ரப்டசி போர்ட் ஆஃப் இந்தியா, சோ IBBI சேர்மனா இருந்த பர்சனும் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா MS சாஹூ அப்படின்ற பர்சன் வந்து சேர்மனாவும் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட், who has been appointed as the next High Commissioner of India to Barbados? So India to Barbadosக்கான ஹை கமிஷனரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்கன்னா S பாலச்சந்தர் அப்படின்ற பர்சனை தான் வந்து நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அங்க இருந்து
அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் எஸ் பாலச்சந்தர் அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவரை வந்து பிரசன்டா சூரிநேம் அப்படின்ற கண்ட்ரிக்கு வந்து அம்பாசிடரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சன். ஓகேவா, சோ அவரை தான் வந்து இப்ப ரீசெண்டா எதுக்கும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பார்படோஸ் கண்ட்ரிக்கும் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, அண்ட் பார்படோஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பார்படோஸ் உடைய கேபிட்டலா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரிட்ஜ் டவுன் அப்படின்றது வந்து கேபிட்டலா இருக்கு. அண்ட் பார்படோஸ் டாலர் அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா வந்து இருக்கு. ஓகேவா, சோ இந்தியா டு பார்படோஸ் கண்ட்ரிக்கான ஹை கமிஷனரா யார் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க, எஸ் பாலச்சந்தர் அப்படின்ற பர்சனா. இவர் ஆல்ரெடி எந்த கண்ட்ரிக்கும் ஹை கமிஷனரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரிநேம் அப்படின்ற கண்ட்ரிக்கும் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, இந்த அம்பாசிடர் அண்ட் ஹை கமிஷனர் அப்படின்றதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே வந்து சேம் போஸ்ட் தான். ஓகேவா, சோ ஹை கமிஷனர் அப்படின்றத நம்ம என்னென்ன கண்ட்ரிஸுக்கெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து காமன்வெல்த் கண்ட்ரியா இருந்தது அப்படின்னா அதை அந்த கண்ட்ரியில இருக்கிறவங்களை வந்து நம்ம ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேவா, சோ அம்பாசிடர் அப்படின்றத எந்த கண்ட்ரிக்கு சொல்லுவோம் அப்படின்னா அந்த கண்ட்ரி வந்து காமன்வெல்த் கண்ட்ரியா இல்ல அப்படின்னா. ஓகேவா, சோ இப்ப ரீசெண்டா இந்தியா டு சைனாக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணாங்களா. ஓகேவா, சோ இந்தியா டு சைனாக்கான அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னோம். ஏன் அப்படின்னா சைனா வந்து காமன்வெல்த் கண்ட்ரி வந்து கிடையாது. ஓகேவா, சோ காமன்வெல்த் கண்ட்ரி இல்லாததுக்கு நம்ம அதை அம்பாசிடர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். எந்தெந்த கண்ட்ரிஸ் எல்லாம் காமன்வெல்த்தா இருக்கோ அதுக்கு வந்து நம்ம ஹை கமிஷனர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சோ இந்தியா டு சைனா அம்பாசிடரா வந்து யாரை அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிரதீப் குமார் ராவத் அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியா டு சைனா அம்பாசிடரா யார் இருந்தா அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி அப்படின்ற பர்சன் வந்து இருந்தாங்க. ஓகேவா, யாரு விக்ரம் மிஸ்ரி அப்படின்ற பர்சன். இப்ப இவங்களை என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டெபுட்டி நேஷனல் அட்வைசரா வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, என்னவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா விக்ரம் மிஸ்ரி அப்படின்ற பர்சனை டெபுட்டி நேஷனல் அட்வைசரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இவர் வந்து இந்தியா டு சைனா அம்பாசிடரா இருந்தார். இப்போ ரீசெண்டா இந்தியா டு சைனா அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, பிரதீப் குமார் ராவத் அப்படின்ற பர்சன். ஸோ நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா யார் இருக்கா அப்படின்னா அஜித் டோவல் அப்படின்ற பர்சன் வந்து நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரா வந்து இருக்காரு. அண்ட் ரீசெண்டா தானே பார்படோஸ் அப்படின்றது வந்து ரிபப்ளிக் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஓகேவா, ஸோ பார்படோஸ் உடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாமி சாண்ட்ரா மேசன் அப்படின்ற பர்சன் தான் வந்து பார்படோஸ் உடைய பிரசிடென்டாவும் இருக்காங்க. ஓகே, சோ அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து முன்னாடியே கிடைச்சாலும் குயின் எலிசபெத் இருக்காங்க இல்லையா, இங்கிலாந்து யூகேல இருக்கிற குயின் எலிசபெத் தான் வந்து அங்க ஹையர் போஸ்டா இருந்தா அவங்கள ஆட்சி பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டா பார்படோஸ் அப்படின்றதுக்கு வந்து ரிபப்ளிக் அப்படின்ற ஸ்டேட்டஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரசிடென்டா எந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டாமி சாண்ட்ரா மேன்சன் அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், who has been appointed as a new chairman and சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ரயில்வே போர்டு. ஓகேவா, ஸோ ரயில்வே போர்டுடைய சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா சிஇஓவா யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வினய்குமார் திரிபாதி அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுனித் சர்மா அப்படின்ற பர்சனை தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, ஸோ இந்தியன் ரயில்வே போர்டுடைய நியூ சிஇஓ யாரு அப்படின்னா வினய்குமார் திரிபாதி அப்படின்ற பர்சன். ஓகேவா, சோ அவர் யாரை ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு, சுனித் சர்மா அப்படின்ற பர்சனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து 1983 உடைய இந்தியன் ரயில்வே சர்வீஸ் உடைய எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிற பேட்ச். ஓகேவா, சோ 1983 பேட்சை சேர்ந்த பர்சன் தான் இவர். இப்போ வந்து நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேக்கான டைரக்டர் ஜெனரலா வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேவா, சோ நார்த் ஈஸ்ட் ரயில்வேக்கான டைரக்டர் ஜெனரலா யார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னா வினய்குமார் திரிபாதி. ஸோ அவரை தான் வந்து ரயில்வே போர்டுக்கான சிஇஓவா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரயில்வே மினிஸ்டரா யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சன் தான் வந்து ரயில்வே மினிஸ்டராவும் இருக்காங்க. கம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேவா, ஸோ இந்த போர்ட்ஃபோலியோவும் யாருக்கு சொந்தமானது அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்ற பர்சனுக்கு சொந்தமானது தான். இவங்களுடைய கான்ஸ்டியூன்ஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ராஜ்யசபா ஒடிஷா அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய constituency. Next one, who has taken charge as the new Director General of Indian Coast Guard. ஓகேவா, ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான டைரக்டர் ஜெனரலா யாரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீரேந்திர சிங்
பத்தானியா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த பிளேஸ்க்கு இவர் வர்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கே நட்ராஜன் அப்படின்ற பர்சனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கான டைரக்டர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? வீரேந்திர சிங் பத்தானியா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த இந்தியன் கோஸ்ட் கார்டு இருக்கு இல்லையா, இது எப்போ இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1977 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 44 இயர்ஸ் வந்து இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றது வந்து சர்வீஸ்ல இருக்கு. ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு அப்படின்றது என்ன, நமக்கு கோஸ்டல் ஏரியா அப்படின்றது அதிகமா இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ நம்மளுடைய கடல் இருக்கிற அந்த பிளேஸ்ல இருக்கிற எல்லா சிட்டிஸையுமே, ஓகேவா? ஸோ அந்த ஏரியாவை வந்து யாரு பாதுகாத்துப்பா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்க தான், இந்தியன் கோஸ்டல் கார்டு தான் வந்து பாதுகாத்துப்பாங்க. ஸோ சைனா பார்டர் கிட்ட இருக்கிற சைனா பார்டரை பாதுகாத்துக்கிறது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் திபெத்தியன் பார்டர் போலீஸ் இருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ அவங்க பாதுகாத்துப்பாங்க. அண்ட் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு இருக்கிற பார்டர்ஸை வந்து பாதுகாப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கும் இருக்கிறதுக்கும் ஒவ்வொரு ஆர்கனைசேஷன் வந்து நமக்கு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுடைய கோஸ்டல் ரீஜியனை வந்து யாரு சேஃப் அண்ட் செக்யூரா பார்த்துப்பா அப்படின்னா இந்தியன் கோஸ்டல் கார்டு தான் வந்து பார்த்துப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்தியாலேயே எந்த ஸ்டேட்ல வந்து இந்த கோஸ்டல் கார்டுக்கான லென்த் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குஜராத்ல தான் வந்து இந்த கோஸ்டல் லென்த் அப்படின்றது அதிகமா இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல எந்த ஸ்டேட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியன் கோஸ்டல் கார்டுக்கான 24th டைரக்டர் ஜெனரலா, ஓகேவா? ஸோ இவர் எத்தனாவது டைரக்டர் ஜெனரல்? 24th டைரக்டர் ஜெனரலா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வீரேந்திர சிங் பத்தானியா அப்படின்ற பர்சனை தான் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளுடைய நான் ஆல்ரெடி சொன்னல இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் இந்தியா அண்ட் சைனா பார்டரை பாதுகாத்துப்பாங்க இல்லையா? ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் பர்சனா, ஓகேவா? ஸோ இதோடைய ஹெட் பர்சனா வந்து இதோடைய ஹெட் பர்சனா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிற பர்சனை தான் வந்து எதுக்கும் இப்ப ரீசெண்டா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சசத்ர சீமபால். ஓகேவா? ஸோ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சஞ்சய் அரோரா அப்படின்ற பர்சன். ஓகே? ஸோ சஞ்சய் அரோரா அப்படின்ற பர்சன் வந்து எதுக்கு டைரக்டர் ஜெனரலா இருக்காரு? இண்டோ திபெத்தியன் பார்டர் போலீஸுக்கு. ஸோ அதே பர்சனை இன்னொரு பார்டர் சர்வீசஸ் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சசத்ர சீமபால். ஓகேவா? ஸோ அதுக்கும் ஹெட் பர்சனா வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே? அண்ட் விவேக் ஜோஹ்ரி அப்படின்ற பர்சன் இருக்கார் இல்லையா, இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸ் அண்ட் கஸ்டம்ஸ் உடைய சேர்பர்சனா இருக்கிறவர். ஓகேவா? விவேக் ஜோஹ்ரி அப்படின்ற பர்சன் யாரு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்கான சேர்பர்சனா ரீசெண்டா தான் அப்பாயிண்ட் பண்ணாங்க. அவருடைய நேம் தான் என்னது அப்படின்னா விவேக் ஜோஹ்ரி அப்படின்றது. ஓகேவா? அண்ட் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் இருக்கு இல்லையா? ஓகேவா? ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ்க்கு வந்து யார் சேர்பர்சனா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜேபி மொஹபத்ரா அப்படின்ற பர்சன் வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸுக்கு வந்து சேர்பர்சனா இருக்காங்க. அண்ட் இன்டைரக்ட் டாக்ஸுக்கு யாரு அப்படின்னா விவேக் ஜோஹ்ரி அப்படின்ற பர்சன். நெக்ஸ்ட் ஒன், which country has won the under-19 Asia Cup? So இந்த under-19 Asia Cup யாரு வின் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி, எந்த ஸ்டேடியம்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல தான் வந்து இந்த ஃபைனல் ஈவெண்ட் அப்படின்றது நடந்தது. ஓகேவா? ஸோ இதை வின் பண்ணது யாரு அப்படின்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணாங்க. யாருக்கு அகெயின்ஸ்டா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா. ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்காக்கு அகெயின்ஸ்டா 9 விக்கெட்ஸ்ல under-19 ஏசியா கப்பை வந்து வின் பண்ணது இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் துபாயில இப்போ நடந்தது வந்து ஏசியன் கப்புடைய 9th எடிஷன். ஓகே? ஸோ 9th எடிஷன் தான் இப்போ ரீசெண்டா நடந்து முடிஞ்சது. ஸோ இந்த 9 எடிஷன்ஸ்ல இந்தியா எத்தனை டைம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 8 டைம் வந்து இந்தியா வந்து இந்த ஏசியன் கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நடந்ததே 9 தடவை தான் நடந்திருக்கு. அதுல 8 தடவை வந்து இந்தியா கப்பை வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுல ஒரு டைம், அதாவது 2012 வந்து இந்தியா அண்ட் பாகிஸ்தானுக்கு டை ஆனதுனால அந்த கப்பை வந்து 2012 ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே? ஸோ 2012 நடந்த ஏசியன் கப்ல இந்தியா அண்ட் பாகிஸ்தான் டை ஆனதுனால அந்த கப்பை 2 கண்ட்ரிஸுமே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் ஒரே ஒரு டைம் தானே வின் பண்ணல. ஸோ அந்த டைமும் அது எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2017 ஆப்கானிஸ்தான் வந்து வின் பண்ணாங்க. ஓகேவா?
ஸோ 2017ல ஒரே ஒரு டைம் மட்டும்தான் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த ஏஷியன் கப்பை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற 8 தடவையும் யார் இந்த ஏஷியன் கப்பை வின் பண்ணது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் கேப்டனா யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யஷ்தல் அப்படின்ற பர்சன் தான் வந்து இந்தியாவுடைய கேப்டனா ஆக்ட் பண்ணாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அண்டர் 19க்கான வேர்ல்டு கப், ஓகேவா? ஸோ என்னது அண்டர் 19க்கான வேர்ல்டு கப், இது வந்து ஏஷியன் கப். ஓகே, ஸோ ஏஷியன் கப் வந்து யுஏஇல நடந்தது. அண்டர் 19 வேர்ல்டு கப் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்ல வந்து நடக்க போகுது. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா Jan 14 ஸ்டார்ட் ஆகி Feb 5 வரைக்கும் அண்டர் 19 வேர்ல்டு கப் வந்து எங்க நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ்ல கண்டக்ட் பண்ண போறாங்க. அண்ட் ரீசெண்டா தானே பார்த்தோம் நம்மளுடைய இந்தியன் டீம் இருக்காங்க இல்லையா, ஸோ செஞ்சுரியன்ல வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியா வந்து செஞ்சுரியன்ல ஒரு டெஸ்ட் மேட்சை வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ சவுத் ஆப்பிரிக்கால இருக்கிற செஞ்சுரியன் அப்படின்ற பிளேஸ்ல வந்து அதிகமா யாருமே வின் பண்ணது கிடையாது. அதாவது சவுத் ஆப்பிரிக்கா மட்டுமே வந்து அங்க அதிகமான வெற்றிகளை வந்து இப்போ வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ தேர்ட் கண்ட்ரியா வந்து செஞ்சுரியன்ல அந்த வின்னிங்கை வந்து பதிவு செஞ்சது இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியா வந்து அந்த வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ தேர்ட் கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா ஃபர்ஸ்ட் 2 கண்ட்ரிஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2000ல இங்கிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்காவை ஃபர்ஸ்ட் டைமா வந்து செஞ்சுரியன்ல பீட் பண்ணி ஒரு டெஸ்ட் மேட்சை வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 2014ல தான் வந்து ஆஸ்திரேலியா வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வந்து அந்த செஞ்சுரியன் அப்படின்ற பிளேஸ்ல வந்து பீட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் 2021ல இந்தியா வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீமை வந்து அந்த இடத்துல பீட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 டைம் மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா வந்து அந்த பிளேஸ்ல தோத்துருக்காங்க. மற்றபடி வேற எந்த மேட்ச்லயுமே வந்து அவங்க அந்த பிளேஸ்ல தோத்ததே கிடையாது. அண்ட் ஃபர்ஸ்ட் இந்தியா ஏஷியன் டீமா வந்து செஞ்சுரியன்ல வந்து சவுத் ஆப்பிரிக்காவை வந்து தோக்கடிச்சது எந்த டீம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who has been conferred with World CEO Winner of the Year 2021 award. ஓகேவா? ஸோ தி வேர்ல்ட் சிஇஓ வினர் ஆஃப் தி அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிஷோர் குமார் யாதவ் அப்படின்ற பர்சனுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அண்ட் இவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா FSS சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கம்பெனி. ஓகேவா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அண்ட் சர்வீஸ் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஓகேவா? ஸோ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெல்த் கேரா இருக்கட்டும், பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்சஸ், லைஃப் சயின்ஸ், ஓகேவா? ஸோ டெலிகாம் செக்டார், இன்டர்நெட், மூவி அண்ட் என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லா செக்டார்ஸ்லையுமே வந்து டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்து நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் வந்து யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த வேர்ல்ட் சிஇஓ வினர் ஆஃப் தி இயர் அவார்டு அப்படின்றத வந்து கிஷோர் குமார் யாதவ் அப்படின்ற பர்சனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தி வேர்ல்ட் சிஇஓ வினர் ஆஃப் தி அவார்ட் யார் கொடுத்திருக்காங்க? கிஷோர் குமார் யாதவ் அப்படின்ற பர்சனுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அண்ட் ரீசெண்டா பிஹாரி விபூதி சமன் அவார்ட் வந்து யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் குமார் அப்படின்ற பர்சனுக்கு வந்து ரீசெண்டா வந்து கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் ஒன், China has opened an embassy in for the first time since 1990. ஸோ சைனா வந்து அவங்களுடைய எம்பசியை ரீசெண்டா ஒரு கண்ட்ரியில வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1990க்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் டைமா இப்போதான் வந்து அந்த கண்ட்ரியில வந்து அவங்க எம்பசியை வந்து ஓபன் பண்றாங்க. எம்பசி அப்படின்றது என்ன, அவங்களுடைய ஆஃபீஸை வந்து அங்க ஓபன் பண்றாங்க. ஓகேவா? எந்த கண்ட்ரியில அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நிகாருவா கண்ட்ரியில தான் வந்து ஓபன் பண்றாங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 1990ல இருந்தே நிகாருவா வந்து தைவான் கூட தான் வந்து டைப் வந்து வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரீசெண்டா வந்து நிகாருவா கண்ட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னா தைவான் கூட வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ தைவான் கூட அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணி சைனா கூட வந்து புதுசா அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து செட் பண்ணியிருக்காங்க. அதனால சைனா வந்து நிகாருவா கண்ட்ரியில அவங்களுடைய ஃபர்ஸ்ட் எம்பசியை வந்து ரீசெண்டா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா செட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நிகாருவாவுடைய கேபிட்டல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மனாகுவா அப்படின்றது வந்து அவங்களுடைய கேபிட்டல், கோர்டாபா அப்படின்றது வந்து அவங்களுடைய கரன்சியா இருக்கு. ஓகேவா? ஸோ
கொர்டபா அப்படின்றது என்ன, நிகார்வா கண்ட்ரியோடைய கரன்சியா இருக்கு. சாண்டிகோ வந்து எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிலியோடைய கேபிட்டல். அண்ட் சிலியோடைய கரன்சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசோ அப்படின்றது தான் வந்து அவங்களுடைய கரன்சி. ஓகேவா? ஸோ ஹவானாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவானாவுடைய கேபிட்டல் எந்த கண்ட்ரியோடைய கேபிட்டல், கியூபாவுடைய கேபிட்டல். அண்ட் அதோடைய கரன்சியும் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பிசோ தான் வந்து அவங்களுடைய கரன்சியும். Next one. Betty White has passed away recently. She was a famous. ஓகேவா? ஸோ அவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்த ஃபேமஸ் பர்சன். பேட்டி ஒயிட் அப்படின்றவங்க எந்த கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூஎஸ்ஏ கண்ட்ரியை சேர்ந்தவங்க. அண்ட் இவங்களுக்கு எத்தனை இயர்ஸ்ல இறந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 99 years old. ஓகேவா? ஸோ 99 yearsல தான் வந்து அந்த பர்சன் இறந்திருக்காங்க. அண்ட் யூஎஸ் கண்ட்ரியை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் இல்லையா, இவங்க எந்த ஃபீல்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீஸ் அ ஆக்ட்ரஸ். ஓகேவா? ஸோ அங்க இருக்கிற டெலிவிஷன் ஒரு காமெடியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேவா? ஸோ டெலிவிஷன் அந்த செக்டார்ல காமெடி பண்ணுவாங்க இல்லையா, மோர் தென் 7 decades வந்து இவங்க யூஎஸ்ல வந்து காமெடியனா இருந்த பர்சன்ஸ். ஓகேவா? ஸோ தி கோல்டன் கேர்ள் அப்படின்றது, மேயர் டெய்லர் மோடி அப்படின்ற இன்னொரு சீரிஸ். ஓகேவா? ஸோ நிறைய ப்ரோக்ராம்ஸ்ல வந்து இந்த பர்சன் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதுல ஃபேமஸ் ஆனது தான் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தி கோல்டன் கேர்ள் அப்படின்றது. ஓகேவா? ஸோ இவங்க யூஎஸ்ஏ சேர்ந்த டெலிவிஷன்ல காமெடி பண்ற பர்சன்ஸ். ஓகே? ஸோ பேட்டி ஒயிட் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஆக்ட்ரஸ். அண்ட் எந்த கண்ட்ரியை சேர்ந்த பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து யூஎஸ்ஏ கண்ட்ரியை சேர்ந்த பர்சன். ஓகே, இதுதான் ஜான்வரி 1st and 2nd கரண்ட் அஃபேர்ஸ். இந்த செஷனுக்கான பிடிஎஃப் வந்து ஸ்ரீதர் சிசிஇ தமிழ் அப்படின்ற டெலகிராம் சேனல்ல வந்து அவைலபிளா இருக்கும். வில் மீட் இன் நெக்ஸ்ட் செஷன். தேங்க்யூ.